முதல்லலாம் இந்த கூடையை இங்கேருந்து அங்க எடுத்துன்னு போறதுக்கு 1/2 மணி நேரம் பண்ணினா மனைவி, இப்ப என்னடானா 10 நிமிஷத்துலலாம் பஞ்சா கொண்டு போய் மண்ணை கொட்டிட்டு வந்து கொடுக்குறாளே, இந்த மாயம் இப்படி எப்படி அவளால செய்ய முடியுது, திடீர்னு எப்படி இவ்வளவு வேகமா அவ நடக்கிறான்ட்டு அனந்தாழ்வான் வந்து பார்த்தா அந்த சிறுவன் தன்னுடைய மனைவி கிட்டே இருந்து கூடைய வாங்கின்னு போய் கொட்டுறத பார்க்கறார். பார்த்துட்டு அந்த சிறுவனை கோபித்து கொள்ளாமல் தன் மனைவியை கோபித்து கொண்டாராம். நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் இதெல்லாம் தெரியும் தானே, இவ்வளோ சிரமம் இருக்கும் தெரிந்தும் நாம் பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுவும் எதற்காக, ஆச்சாரியன் குரு சொன்னார் என்பதற்காக அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேலையை நாமே தான் செய்ய வேண்டுமே தவிர அதை இன்னொருத்தருக்கு நாம கொடுக்கலாமா, கூடாதே அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அந்த மனைவியும் சரி நானே பண்றேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றா. சொன்னாலும் அவ கேட்கல, அவளுக்கு முடியல. ஆனா அந்த பையன் திரும்ப திரும்ப சொல்ல இதே மாதிரி நடக்கிறத பார்த்துட்டார் அனந்தாழ்வான். பார்த்ததுமே கோபம் வந்தது. மனைவி சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, அந்த சிறுவனும் நம்மள மனைவியை ரொம்ப தொல்லை பண்றான்ட்டு அந்த கடபாரையை எடுத்து அந்த பையனை அடிக்கிறதுக்கு போறார். போகும் பொழுது அந்த கடபாரையானது அந்த சிறுவனின் தாடையை பதம் பார்க்க அந்த தாடையிலிருந்து அப்படி குபு குபு குபுன்னு ரத்தம் ஓடி வர அந்த சிறுவன் நேராக அந்த பெருமாளோட சன்னதிக்குள்ள போய் கதவை சாத்தின்ட்டானாம். அனந்தாழ்வானுக்கு தெரியாது வந்த சிறுவன் சீனிவாசன் தான் என்று. ஏதோ ஒரு விஷமக்கார சிறுவன் நம்முடைய கைங்கரியத்துக்கு தடை பண்ணதும் இல்லாம நேரா பெருமாள் சன்னதியில வேற போய் உக்காந்து பெருமாளுக்கு மற்றவங்க செய்ய வேண்டிய கைங்கரியத்துக்கெல்லாம் தடை பண்றானேன்னு சொல்லிட்டு கோபமாக அந்த கடபாரையோடவே வாசல்ல காத்துட்டு இருந்தாராம். ஏய் சிறுவா, என்ன நீ என்கிட்ட நீ அடி வாங்கினது போறாதா, திரும்ப நீ வெளியில வான்னு கத்த. அவரோட சேர்ந்து அர்ச்சகர்களும் பார்த்தாங்களாம். என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறா. இன்னும் அனந்தாழ்வான் சொல்றார் நடந்த கதையெல்லாம். சரி சிறுவனே கதவை திறந்துன்னு வரட்டும்னு இவங்கெல்லாம் காத்துட்டே இருக்காங்க. நேரம் ஆச்சு கதவை திறந்த பாடில்ல. அர்ச்சகர்கள் எல்லாம் தெரிந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது தானாகவே கதவு திறந்த பொழுது அங்கு இருந்தது சிறுவன் இல்லை, சீனிவாசன். ஆனால் ஸ்ரீனிவாசன் எந்த திருக்கோலத்துல காட்சி கொடுத்தார் அப்படின்னா, தன்னுடைய தாடையில இருந்து அந்த ரத்தம் சொட்ட நின்றுட்டு இருந்தாராம் ஸ்ரீனிவாசர். அதை பார்த்ததுமே அர்ச்சகர்கள் பதறினார்களோ இல்லையோ, அனந்தாழ்வான் பதறினார். பதறி போய் ஐயோ வந்தது ஸ்ரீனிவாசன்னே எனக்கு தெரியலையே, மகா பாவம் பண்ணிட்டேனே நினைச்சுட்டே என்ன பண்ணாராம், ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்து அந்த பெருமாளின் தாடையில் தன் கையாலேயே அனந்தாழ்வான் வைக்க அந்த ரத்தம் என்பது தானாக நின்று போனதாம். உடனேயே அனந்தாழ்வான் பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அப்ப ஸ்ரீனிவாசன் சொல்றார், நீ பண்ணது மிகப்பெரிய காரியம், நீ பண்ணது மிகப்பெரிய கைங்கரியம், உன்கிட்ட அடி வாங்குறதுன்றது எனக்கு நீ கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு அனந்தாழ்வா. நீ